மதுக்கடையை திறக்காதே, அனுமதிக்க மாட்டோம். இந்த ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் 28 பகுதியில் இருக்கிற மக்கள் யாருக்கு 40,000 மக்களுக்கு மேல வந்து இந்த பகுதியில் வந்து வசிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வழியே வந்து இதுதான் வழி. ரீச் பண்ணி கொடுத்துக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு வந்து இங்க வந்து மதுக்கடை வர்றதை இந்த பகுதி மக்கள் வந்து பகுதி மக்கள் இல்ல, இந்த கிழக்காம்பூர் மக்கள் வந்து யாருமே அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். எம்எல்ஏ வில்வராஜன் சாருக்கு அவர்கள் கொடுத்துருக்கிறோம். அவங்க எல்லாம் எங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்தது இங்க வந்து மதுக்கடை வராதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப வந்து மதுக்கடை திருப்பட்டு காலையில் வந்து இது மாதிரி இப்படி வேலையை பண்றது இதை மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய செயல் இது. இது தமிழக அரசிற்கு நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒழுங்கா போய் நிர்வாகத்தை கெடுத்து குட்டி சோறாகிற கதையாகுது. எங்க பகுதிக்கு வந்து மதுக்கடை வர்றது வந்து ஒருபோதும் இந்த பகுதி மக்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி போய் வச்சுக்கிறதுக்கு எது பக்கமா போய் வச்சுட்டு போங்க. மதுக்கடையை திறந்து மக்களை சீரழிக்காதீங்க தான் இந்த பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏறக்குறைய இந்த குரல் வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட குரல் இல்லை, ஏறக்குறைய 40,000 மக்களோட குரலாக நீங்க பதிவெடுத்துக்கிறீங்க. ஏன்னா இன்னும் வந்து விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது. இன்னும் பல கட்சிகள் வந்து இதுல வந்து கலந்துறங்கும், எல்லாம் பல்ல கட்சி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியா இருக்கிற திமுக சேர்ந்தவர்களே என்ன பண்றது விழிப்பு தனியாக நின்றுக்கிறாங்க. ஆகவே இங்கு மதுக்கடை வருவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இதன் மூலம் வந்து ஊர் மக்கள் சார்பாக இந்த பகுதி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒயின் ஷாப் அந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. மொத்த பேர் இந்த 40 அதிகமாக மக்கள் வசிக்கிறாங்க. என்னோட இவர் எல்லாமே சொன்ன முழுக்க உண்மை. இன்னொன்னு சொல்ல போனா இந்த பக்கம் வழியே கிடையாது, சைக்கிள் கூட வழி கிடையாது. அந்த அளவுக்கு காடு போதுமா இருந்தது. நாடுக்காக மட்டும்தான், ஊருக்காக மட்டும்தான் எல்லாருக்கும் போராடி இவர் சொன்ன மாதிரி 8 லட்சம் ரூபாய் கொடுத்து மொத்தமா வழி வாங்கினாங்களே. இது எங்களுக்கு நடக்கல, மொத்தம் மக்களுக்காக தான். இது திடீர்னு வந்து வெளியே ஜூஸ் ஃபேக்டரி போர்டை போட்டு நீ உள்ள வந்து ஒயின் ஷாப்னா நான் எதை நம்புறது? நாளைக்கு எங்க உயிருக்கு எந்த உத்தரவாதம்? நாங்க இருக்கிறோம் இல்ல, எங்க பிள்ளைங்க அப்படி நடமாடும். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு அவ்வளவா டிவி நியூஸ் பாக்குறோம். வயசு பொண்ணுக்கு தொல்லை, சின்ன பொண்ணுக்கு தொல்லை, பாலியல் தொல்லை எல்லாமே நியூஸ்ல பாக்குறோம். அப்படிங்கும் போது கண்ணு எதுல முழு பச்சை சோத்துல மறைக்க மாதிரி இருக்குதுங்க பிரச்சனை. இப்ப பளிச்சுன்னு வந்து ஜூஸ் போர்டை போட்டு ஒயின் ஷாப்னா இது அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுத்துக்கும் நீங்களே சொல்லுங்க. இது அரசாங்கம் தான் மெயினா எடுத்து எங்களுக்கு அவங்க எந்த தொழில வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு வேண்டாம். ஆக மொத்தம் இந்த ஏரியாக்குள்ள ஒயின் ஷாப் வரக்கூடாது. இது எங்க ஊர் ஜனத்தோட மொத்த கோரிக்கை. ஒரு கோரிக்கை இல்ல, எல்லாரோட கோரிக்கை. பெரிய போராட்டம் நடக்கும். ஆமா. கடையா சாதனா ஜூஸ் கடை பாரியா போடு. சார் என்னங்க சார் இது? என்னங்க சார் இது? அண்ணாமலை என்ன பண்ணலாம்? கலெக்டர் ஆபீஸ்க்கெல்லாம் நாங்க போல சார். நாங்க ஏற்கனவே போய் மனு கொடுத்துட்டாச்சுங்க சார். நீங்க போறதும் போதும் இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே அது சொல்றேன் சார். இல்ல கலெக்டர் இங்க வர வைக்க இப்ப வந்து பேசுறீங்க ஏற்கனவே வந்தவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து திடீர்னு சொன்னீங்கன்னா நான் அனுமதிக்க மாட்டோம் சார். ஊர் மக்கள் இப்போ இது வந்து
என்ன போர்டு என்ன போட்டுக்கிறீங்க சாரங்க? எப்படி? ஏங்க இங்க திறக்காதே மதிக கோஷம் போட்டு அவரை கவரேஜ் பண்ணி அப்படியே மதுக்கடையை திறக்காதே, திறக்காதே திறக்காதே மதுக்கடையை திறக்காதே, அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் மதுக்கடையை திறக்காத மாட்டோம், ஒருபோதும் மதுக்கடையை அனுமதிக்க மாட்டோம் ஒருபோதும் மதுக்கடையை திறக்காதே திறக்காதே திறக்காதே, திறக்காதே, ஏறக்குறைய 40,000 மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்காதே கெடுக்காதே நிறுத்து, மதுக்கடை திறப்பதை நிறுத்து நிறுத்து மதுக்கடை திறப்பதை நிறுத்து, நிறுத்து, ஒருபோதும் இங்கு மதுக்கடை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் ஒருபோதும் மதுக்கடையை அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம்.